ஜெபமன்னிடவும் மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த புதிய நாள் பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடனே உம்மை நாங்கள் தொழுது கொள்ள ஆராதிக்க ஆண்டவர்களுக்கு திறந்தால் இந்த ஆராதனை கொண்டு வருகிற திருச்சபையார் உறவினர்கள் அனைவரும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. வெளியூரிலிருந்து வருகின்ற பிள்ளைகள் சேகரத்திலே ஆண்டவரை நேற்றைய தினத்திலே அங்கம் வகிக்கும்படியாக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட திருச்சபை அங்கத்தினர்கள் அனைவரும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் திரும்பித்தால் தொடர்ந்து நேர் வழி நடந்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முன்பவனி கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 397 இருநூற்றாண்டு கீதம் 1 பாமாலை 1. ஆராதனை கீதங்கள் 397 இருநூற்றாண்டு கீதம் 1 பாமாலை 1. ஆத்துமமே ஆண்டவரே திருப்பாதம் பணிந்து.
எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் இந்த பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். தெய்வம் திருவிழா பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொர்க்கத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய பாவங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூறுகிறேன். அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தமது நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடான். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்கள் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவருடைய இருதையும் அவருடைய கழுதையும் இன்னும் பிறனுக்குள்ள யாவற்றையும் இச்சையாதிருப்பாயாக.
ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 23ஆம் ஞாயிறு வன்முறை சூழலில் சமாதானத்தின் தேவனை சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று தமது குமாரன் வழியாக எங்களுக்கு போதித்தவரை உம்மை போற்றுகிறோம். யுத்தங்கள், சண்டைகள், கலவரங்கள் ஆகிய சூழல்களால் சமாதானத்தை இழந்து தவிப்போருக்கு ஆறுதலை கூறவும், சமாதானத்திற்கான முயற்சிகளில் ஈடுபடும் சமாதானத்தின் கருவிகளாக எங்களை பயன்படுத்தியர்களும், சமாதானத்தின் பிரபுவாக இவ்வுலகில் தோன்றிய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சபையாக அமர்வோம். விருப்ப வாக்கியம் வாசிக்கிறோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரியாருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கனைக்கு இடம் கொடுங்கள். அஞ்சியம், உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையில் மேல் இருப்பாய். நீ தீமையினாலே புறப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்பது. பாடம் முடிந்தது. சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் வரை. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் போனாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள் என்றார் என்பது. இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி.
திருவசனம் கூறுவார்கள். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை வேளை 6ஆம் வேளை பகுதியின் வழியாக வருகை தந்திருக்கிற அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கிருபையும் சமாதானமும் ஒரு அனைவருடைய வாழ்க்கையிலே உண்டாவதாக என்று அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அதாவது நம்முடைய தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் கடந்த நாட்களிலே தேர்தல் சிறப்பாக நடைபெற ஆண்டவர் உதவி செய்தார். நம்முடைய சேகரத்திலே ஏகமனதாக சேகரமன்ற உறுப்பினர்களையும் திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்களையும் சபை மன்ற உறுப்பினர்களையும் தேர்வு செய்ய ஆண்டவர் ஏகமனதாக நம்முடைய திருச்சபையை கொடுத்திருக்கிற மேலான கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்துதிக்கிறேன். அது மட்டுமல்ல, நேற்று தினத்திலே நாம் குளத்துக்குடியிருப்பு சேகரமாக தனி சேகரமாக தகுதி உயர்த்தப்பட்டு நேற்று தினத்திலே முதல் கூடுகை குளத்துக்குடியிருப்பு சபையில் வைத்து மதியம் 2 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனையும் சரியாக 2:30 மணிக்கு சேகரம் என்ற கமிட்டி கூடுகை நடைபெற்றது. நம்முடைய திருச்சபை சார்ந்த ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்ட பெருமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் சபை மன்ற உறுப்பினர்கள் உற்சாகமாக அனைவரும் கலந்து கொண்டார்கள் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருச்சபையின் பொறுப்பாளர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். டிசி, அதாவது திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்களாக ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்ட நம்முடைய திருச்சபையை சார்ந்த திருஜி செல்லப்பால் அண்ணன் அவர்களை நம்முடைய சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அது மட்டுமல்ல,
குளத்துக்குடியிருப்பு சபையை சார்ந்த திரு ஹாரிஸ் ரவி கண்ணன் அவர்களையும் நம்முடைய சபையின் சார்பாக சேகரத்தின் சார்பாகவும் நம்மோடு கூட வாழ்த்துகிறோம். அதுபோல நம்முடைய சபையிலிருந்து கமிட்டி உறுப்பினர்களாக ஏராளமானோர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். 35 வயதுக்கு உட்பட்ட பிரிவு, பெண்கள் பிரிவு, பொது பிரிவு என பிரித்தெடுக்கப்பட்டு சபை கமிட்டி உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் நம்முடைய சபையின் சார்பாக நம்மோடு கூட வாழ்த்துகிறேன். அது மட்டுமல்ல, சபை மன்ற உறுப்பினர்களாக நம்முடைய சேகரத்திலிருந்து 8 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் 35 வயதுக்கு உட்பட்ட பிரிவு, பெண்கள் பிரிவு, பொது பிரிவு என நம்முடைய சபை சார்ந்தவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நம்மளுடைய சேகரத்திற்கான சேகர செயலர் மற்றும் பொருளாளர் பதவிக்கான ஊழியர்களுக்கான நேற்றைய தினத்தில் பொறுப்பு வகிக்கும்படியாக ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற சேகர செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய சபையை சார்ந்த திரு எஸ் தயனராஜ் கான்வீன் அவர்களை நம்மோடு கூட வாழ்த்துகிறேன். சேகர பொருளாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற குளத்துக்குடியிருப்பு சபையை சார்ந்த திரு ஜோயல் மார்டின் அவர்களையும் நம்முடைய சேகரத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நேற்றைய நாள் முதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சேகர செயலாளர் பொருளாளராக, திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்களாக, சபை கமிட்டி உறுப்பினர்களாக, சபை மன்ற கமிட்டி உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளும் தங்களுடைய பொறுப்புகளை வகிப்பார்கள். அவர்களை நாம் திருச்சபையின் சார்பாக நம்மோடு கூட வாழ்த்துவோம். அவர்களோடு கூட ஊழியர்களை இணைந்து தங்களால் இயன்ற உதவிகளை செய்வோம். சேகரத்தின் வளர்ச்சிக்காக நாம் அனைவரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபித்து நம்முடைய சேகரத்திற்காக பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று இந்த நேரத்திலே நான் தெளிவுபடுத்திக் கொள்ள மற்றும் பதிவு செய்து கொள்ள நான் விருப்பப்படுகிறேன். கர்த்தர் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, அறிவிப்புகளை வாசிக்கிறேன். வாலிப பெண்கள் கூடுகை நமது ஆலய ஆராதனை நிறைவு பெற்றவுடன் வாலிப பெண்களுக்கான கூடுகை நடைபெறும். திருச்சபையில் வாலிப பெண்கள் உற்சாகமாக இந்த கூடுகையில் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். மதியம் 2 மணிக்கு வழக்கம் போல நமது ஆலயத்தில் வைத்து தாய்மார்களுக்கான சிறப்பு கூடுகை நடைபெறும். திருச்சபையில் தாய்மார்கள் பெண்கள் உற்சாகமாக கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, புதுவின் ஆசிரியர் திருமண்டலம் கணம் ஆர்தர் மர்காசிய சபை மன்ற அளவிலான ஆண்கள் ஐக்கிய கிறிஸ்துமஸ் கீத ஆராதனை இன்று மாலை 3 மணி முதல் மாலை 6 மணி வரை நமது ஊருக்கு அருகாமையில் அமைந்துள்ள பிரகாசபுரம் பரிசுத்த திருத்துவ ஆலயத்தில் வைத்து நடைபெறும். நமது திருச்சபையில் ஆண்கள் சிறப்பு பாடல்களை பாட இருக்கிறார்கள். பாட விரும்புகிறவர்களும் இந்த சிறப்பு கிறிஸ்துமஸ் கீதா ஆண்கள் கூடுகையிலே உற்சாகமாக கலந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, மாலை 6:30 மணி ஆராதனை தொடர்ந்து வாலிப ஆண்களுக்கான சிறப்பு கொடுகையும் நடைபெறும். திருச்சபையில் வாலிபர்கள் இன்று மாலை 6:30 மணி ஆராதனை முதல் ஆராதனைகளை கலந்து கொண்டு வாலிபர் ஆண்கள் கொடுகையிலும் கலந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணி ஆராதனை வியாதீஸ்வரர்களுக்கான சுகமளிக்கும் ஆராதனையாக இந்த திருச்சபையிலே ஏறெடுக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுகமளிக்கும் ஆராதனையாக அனுசரிக்கப்பட்டு வருகிறோம். திருச்சபையின் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாக பங்கு பெற்று வருகிறீர்கள். இன்னும் திருச்சபை பிள்ளைகள் குடும்பமாக இந்த சுகமளிக்கும் ஆராதனைகளை பங்கு பெற கலந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் 5 ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 5வது ஞாயிற்றுக்கிழமை புதிய ஆராதனையாக அனுசரிக்கப்படும். திருச்சபை பிள்ளைகள் புதிய ஆராதனையில் உற்சாகமாக கலந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். புதிய ஆராதனை ஊழியர்கள் உபசரணை வகைக்காக
நம்முடைய சபை சார்ந்த திருமதி அன்புமலர் பாண்டியன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக உதவி செய்திருக்கிறார்கள். திருச்சபையின் சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களை ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நாலுமாவடி இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஊழியர்கள் வருகை தர இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய ஆராதனை காலை 10 மணிக்கு நமது ஆலயத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆராதனையிலே நம்முடைய சபையை சார்ந்த திரு ஞானமுத்து நாடார் அவர்களின் மகன் திரு தர்மசீலன் அண்ணன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் இனிப்பு வழங்க இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு திருவசனை தேர்வுக்கான பரிசுகளை திரு எஸ் ஆல்பர்ட் அண்ணன் அவர்கள் குடும்பத்தினர் கொடுக்க இருக்கிறார்கள் என்பதையும் மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களில் நிகழ்ச்சி நிரல்கள் மற்றும் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துகிற உதவிகரமாக இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபத்தோடு கூட பண்டிகை நாட்களிலே நிகழ்ச்சி நிரல்கள் மற்றும் ஆராதனை வேளையில் குடும்பமாக கலந்து கொள்ள அன்போடு வாழ்த்துகிறேன். வருகின்ற 2026 ஆண்டு புத்தாண்டு பண்டிகை தோற்ற திருவிருந்து ஆராதனையில பாண்டிச்சேரியை நமது ஊரை குழுவியமாக கொண்ட பாண்டிச்சேரியில் வசித்து வருகிற திரு ஜே ராஜகுமார் அண்ணன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக இனிப்புகளை வழங்க இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, கிறிஸ்துமஸ் பண்டிகை கால நிகழ்ச்சி நிரல்களை நமது சபை ஊழியர்கள் வாசிப்பார்கள். ஒரு சிறிய வேண்டுகோள், கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களில் எல்லா திருச்சபையிலும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் கீழ ஆராதனை மற்றும் மரவிழா நடக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மரவிழா, கிறிஸ்துமஸ் மரவிழா, அதாவது பரிசு சீட்டு கொடுக்கல். அதாவது நீங்க ஒரு சீட்டு ஒன்றின் விலை 50 ரூபாய்க்குன்னு சொல்லி என்ன செய்யலாம், நிர்ணயிக்கலாம். நீங்க எத்தனை பேர் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்கிறீங்களோ அவர்களுக்கு ஏற்ற பரிசுகள் என்ன செய்யலாம் வாங்கி நம்முடைய ஆலயத்தில் 25ஆம் தேதி மாலை நேரத்தில் கலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வேளையில் நம்ம என்ன செய்யலாம்னா கிறிஸ்துமஸ் பண்டிகை மரவிழா நிகழ்ச்சியை என்ன செய்யலாம் நடத்தலாம். அது வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் யாருனாலும் என்ன செய்யலாம் முன் வந்து நடத்தலாம். அப்படி நடத்தினீங்கன்னா பண்டிகை காலங்களில் உற்சாகமா குடும்பமா பங்கு பெறுவதற்கு ஏற்ற உதவியாக இருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு இது வந்து என்னுடைய வேண்டுதலா நான் என்ன செய்றேன் கேட்டுக்கொள்றேன். முடிஞ்சதுன்னா இந்த வருடத்துல நீங்க என்ன செய்யணும், கிறிஸ்துமஸ் கால மரவிழா நிகழ்ச்சிகளை நடத்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு காலங்களில் நடைபெறும் புது வருட ஆராதனையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வாசிக்கிறேன். நவம்பர் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 10 மணிக்கு புதிய ஆராதனை நடைபெறும். டிசம்பர் 1ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5:30 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனையாக நடைபெறும். டிசம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு அற்பந்தி 2ஆம் ஞாயிறு ஆராதனை நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு ஆலய தீப வகைக்கு ஜெபக்கூட்ட ஆராதனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். டிசம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு அற்பந்து 3ஆம் ஞாயிறு பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு
முன்னறிவு ஜெபமாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு அற்புத 4ஆம் ஞாயிறு ஆராதனை நடைபெறும். இரவு 6:30 மணிக்கு கிறிஸ்துமஸ் ஈடு ஆராதனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா அவர்கள் பவனியாக வந்து ஆசீர்வாதம் கூறுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் 24ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9 மணிக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆயத்த ஆராதனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் 25ஆம் தேதி அதிகாலை கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பகல் 1 மணிக்கு 2025ஆம் ஆண்டு திருவசன தேர்வு நடைபெறும். திருவசன தேர்வில் பங்கு பெறுகின்ற பிள்ளைகள் ஆயத்தமாகும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மாலை 3:30 மணிக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை விளையாட்டு போட்டி வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக நடைபெறுகிறது. யாரும் உற்சாகமாக செயல்படும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். டிசம்பர் 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு வருடாந்திர சோஸ்திர துதி ஆராதனை நடைபெறுகிறது. சங்கங்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். டிசம்பர் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் 31ஆம் தேதி புதன்கிழமை இரவு 11:30 மணிக்கு பழைய வருட ஆராதனை மற்றும் 2026ஆம் வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 12 மணிக்கு புது வருட ஆராதனை தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை புது வருட பண்டிகை மற்றும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற இருக்கின்ற எல்லா ஆராதனைகளுக்காகவும் நடைபெற இருக்கின்ற விளையாட்டு போட்டிகள் மற்றும் திருவசன தேர்வுக்காக நாம் யாவரும் ஜெபித்துக் கொள்வோம். வருகின்ற நாட்களில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசைக்கின்றவர்களின் பெயர்களை வசிக்கிறேன். வருகின்ற நாட்களில் பிறந்த நாள் கொண்டாடுகின்ற பிள்ளைகள் 23ஆம் தேதி எஸ் கலாவதி வைஃப் ஆஃப் செல்வி தங்கையாபுரம். 24ஆம் தேதி பிரின்சி டாக்டர் ஆஃப் மிஸ் அருள். 27ஆம் தேதி எஸ்பிடி ஆர் பீட்டர் சன் ஆஃப் எஸ்பிடி ஆர் ராஜசி சென்னை. டி ஜெபசெல்வி வைஃப் ஆஃப் கே தினகரன் தங்கையாபுரம். 28ஆம் தேதி எஸ் ஜெபசீல் சாமுவேல் வைஃப் ஆஃப் ஆர் சாமுவேல் கோஸ்பேட்டை. 29ஆம் தேதி எஸ் சாம் சேரன் பெங்களூர். இவர்கள் வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாட்களை ஆசிரிக்கின்றார்கள். வருகின்ற நாட்களிலே திருமண நாட்களை ஆசிரிக்கின்றவர்கள் பெயர்களை வாசிக்கிறேன். 27ஆம் தேதி ஜெபராஜ் பவுல் ஜே கிறிஸ்டி அவர்கள் தங்கையாபுரம். இவர்கள் வருகின்ற நாட்களிலே தங்கள் திருமண நாளை ஆசிரிக்கின்றார்கள். வருகின்ற நாட்களில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசிரிக்கின்றவர்களுக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இப்பொழுது பாடுதல் குழு ஒரு சிறப்பு கவி ஒன்றை பாடுவார்கள். அதை தொடர்ந்து நமது சபை பொறுப்பானவர்கள் அவர்களுக்காக ஜெபம் செய்வார்கள். Yeah.
நாட்களிலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசிரிக்கின்ற பிள்ளைகளுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். வருஷத்தின் நன்மையால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தை கர்த்தர் காண செய்தவரே, உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று ஆண்டவரே நீர் கொடுத்தது நல் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டவரே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பயப்படாதபடி கலங்காதபடி கன்னிமணி போல் ஆண்டவர் கரம் பிடித்து கர்த்தர் நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆலயத்திலிருந்து ஊழியர்களாக திருச்சபை பெரியவர்களாக அன்பு பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நல்ல அருள் செல்வம், பொருள் செல்வம், மழலை செல்வங்களை கர்த்தர் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கொடுத்து குடும்பங்கள் ஆபிரகாமை போல, ஆபிரகாம் குடும்பத்தை போல விசுவாசத்திலே வளர்க்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட, உயர்த்தப்பட ஆண்டவர் கிருபைத்தார். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அருளுக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 774 ஆராதனை கீதங்கள் 774 தீவினை செய்யாதே மாசோதனை. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே
தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க இருப்போம். வன்முறை சூழலில் சமாதானம். அமர்ந்தவண்ணமாக தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பினால் ஆண்டவரே, இயேசுவானவர் இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்த போது வன்முறையான சூழலிலும் ஆண்டவரே அமைதியோடு சமாதானத்தோடு தன்னுடைய ஜீவனையே தன் மனக்குளத்தை மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவர் அர்ப்பணித்தீர். இதன் மூலமாக மனக்குளங்கள் விருத்தி அடைகிறது. மனக்குளத்திலே நல்ல சமாதானம், வன்முறை இல்லாத சூழ்நிலை உண்டாகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே எங்களுக்குள்ளாக காணப்படுகிற பகை, வைராக்கியங்கள், கோபங்கள், பொறாமைகள் எல்லாம் எங்களை விட்டு அகன்று போக வன்முறையான சூழ்நிலையிலே கர்த்தர் நல்ல சமாதானத்தை ஆண்டவர் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சமாதானத்தை தந்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? உங்களெல்லாம் பார்க்க அப்படி தெரியல. காலையில 11 மணி ஆயிடுச்சு, மழை வேற பெய்யுது, ஃபேன் வேற போட்டிருக்கிறோம், தர வேற குளிருது. எப்ப முடியும் அப்படின்னு காத்திருக்கிறீங்களா? இல்லையா? சரி, அப்போ நீங்க முடிவு கூட செஞ்சிடலாம், நடத்திடலாம். உடனே பாட்டி மார்க்கெட்டுக்கு தலையாட்டி ஏன்னா வீட்டுல நேரம் போகாது. உடனே நீங்க இருந்தா நல்ல கொஞ்சம் நேரம் போயிடும். தூக்கம் வந்துட்டு வீட்டுல இருந்து அப்படியே செஞ்சிடலாம், தூங்கிடலாம். அப்படியா? சரி, ஆண்டவருடைய வார்த்தையை சிறிது நேரம் கேட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய சிந்தனைகள் ஆண்டவரை நோக்கி தான் என்ன செய்யணும் இருக்கணும். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அப்போ கர்த்தரை தேடணும், ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை அர்ப்பணிக்கணும், ஜெபிக்கணும். நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், தருவார். இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட தலைப்பு வன்முறை சூழலில் சமாதானம். வன்முறைனா என்ன? வன்முறை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வன்முறை, சரி, சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப அடி பைப்பு நம்ம வீட்டுக்கு முன்னாடி தண்ணி வருதுன்னு வைங்க. ஆத்து தண்ணி பைப்பு யார் வீட்டு முன்னாடிலாம் இருக்கு? எல்லார் வீட்டு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். தெருவுக்கு 1-2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆத்து தண்ணி பைப்பு பாத்தீங்கன்னா நல்லா பார்த்தா ஒரு நாளைக்கு 50 இருந்து 60 குடம் தண்ணி என்ன செய்யும் வரும். அந்த தெருவில் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 30 வீடாக என்ன செய்வாங்க இருப்பாங்க. இருக்கும்போது சிலர் பாருங்க, அந்த ஆத்து தண்ணி பைப்பு இருக்கிறதுக்கு பக்கத்திலேயே வாஷ் போட்டு என்ன செய்வாங்க, மாட்டி தன் வீட்டுக்கு தன் பைப் மாதிரி என்ன செய்வாங்க, வச்சு விடுவாங்க. மற்றவங்க இருந்தா தனக்கு தேவையான தண்ணியில சிலர் பிடிச்சிட்டு திறந்து விட்டுட்டு என்ன செய்வாங்க, பைப்பை மாட்டிட்டு போவாங்க. சில பிடிக்காதவங்க வந்தாங்கன்னு வைங்களேன், பைப்பெல்லாம் உருவிட்டு தூர போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, தண்ணியெல்லாம் அடைச்சு வச்சுட்டு என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. அப்ப அந்த வீட்டு உரிமையாளர் என்ன செய்வாங்க, வருவாங்க. யாரு அந்த பைப்பை உருவி போட்டது, யார் இந்த ஆம்படி போட்டதுன்னு சொல்லி அநேக வார்த்தைகளால் நாம என்ன செய்வோம், திட்டுவோம். இந்த சின்ன தண்ணி பிடிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா, அதாவது உருகி போட்டவங்க உள்ளத்துல எப்படி இருக்கும், பெண்ணோ ஆணோ, அந்த அப்படி உருகி போட்டோம்னு வைங்களேன், உள்ளத்துல எப்படி இருக்கும், சும்மா குறுகுறுதான் வரும். எப்படிதான் நம்மளை திட்டுறது இல்லையா திட்டுறதுன்னு சொல்லி வரும். வீட்டுல இருந்து நாம என்ன செஞ்சிருவோம், எசப்பாட்டு பாடுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எசப்பாட்டு. ஆமா, என்னமோ இவா வீட்டு சொல்ல போய் மாதிரி குழாய மாட்டி வச்சிருக்கா, பைப்பை மாட்டி வச்சிருக்கா சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவியா? அப்ப பாத்தீங்கன்னா அது என்னதாயிரும்னா, சின்ன தண்ணி பிடிக்கிற விஷயம் எப்படி ஆயிரும்னா பெரிய வன்முறை ஆயிரும். அதுக்கு பெண்கள் சண்டை போடுவோம். இதை பார்த்துட்டு இருந்துட்டு வீட்டுக்காரத்தை சொல்லுவோம், எங்க வாங்க இவன் என்ன செய்யறா, திட்டா, அது கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சாதாரண ஒரு 10 ரூபாய் கொடுத்தா கூட தண்ணி கேன செய்யலாம், வாங்கிடலாம். 20 ரூபாய் நினைக்கிறேன், 25 லிட்டர் கேனே என்ன செய்யணும் கிடைக்கும். ஆனா சாதாரண தண்ணி பிரச்சனை வன்முறையா போய் குடும்ப பகையை என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆனா இப்ப தெருக்கல்ல நடைபெற சண்டை இப்ப கம்மி ஆயிட்டு நினைக்கிறேன். அப்படிதானே? கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா வீட்டுக்கு இப்ப நமக்கு கவர்மெண்ட்ல இருந்து பைப்பு தண்ணி எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரி, பிடிச்சா பிடிச்சிட்டு போட்டு நமக்கு எதுக்குன்னு சொல்லி
போதுங்கிற மனப்பான்மை நீங்க அனைவருக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அப்படி இந்த போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நம்முடைய உள்ளத்துல வந்துட்டனாலே வீடா இருக்கட்டும், பரிசுத்தமான ஆலயமா இருக்கட்டும், அல்லது குடும்பங்களா இருக்கட்டும், அல்லது கிராமமா இருக்கட்டும், வன்முறைங்கிறத என்ன செய்யாது இருக்காது. அப்படிதானே? வன்முறை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகணும்னு சொல்லி எல்லாரும் விரும்புறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வன்முறை இல்லாத ஒரு சூழ்நிலையில வாழும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம். எவ்வளவுதான் வேதத்துல ஒரு வசனம் வந்து தன் சொந்த சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் சொல்லுங்க தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவான்? அப்ப இன்னைக்கு நம்ம எவ்வளவுதான் அந்நிய பாஷை பேசி ஆவிய நிரப்பி ஜெபிச்சாலும் இன்னைக்கு சகோதரத்துக்குள்ள ஒரு அன்பு இல்ல, ஐக்கியம் இல்ல அப்படின்னாச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அதாவது ஜெபம் பண்றதுலயே சொல்றேன், ஜெபம் பண்றவங்க எல்லாரும் பரலோகம் இல்லாம, அந்நிய பாஷை பேசுறவங்க எல்லாம் பரலோகம் இல்லாம, என் குருவனரை சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லி வீடு ரெக்கார்ட்ல வேற ரெக்கார்டிங்ல வேற போது எடுத்து எங்கேயும் எழுதிக்கிறாதீங்க, அனுப்பி விட்டுறாதீங்க. சின்ன எக்ஸாம்பிள் தான் என்ன செய்றேன் சொல்றேன். ஒரு ஊர்ல நான் வந்து சபை ஊழியர் ஆரம்ப காலத்துல என்ன செஞ்சேன், பணி செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து காலையில 7 மணிக்கு என்ன செய்வேன்னா ஹவுஸ் விசிட் போவேன். டெய்லி பாத்தீங்கன்னா பிறந்த நாள், திருமண நாள், வயது முதிர்ந்தவங்க, சரீரத்துல பலவீனமா யாராவது இருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா கரெக்டா 7 மணிக்கு என்ன செஞ்சிருவேன், விசிட் போவேன். அப்போ போகும்போதே எங்க ஆலயத்துக்கு முன்பாக தாய்மார்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா அந்நிய பாஷையை சும்மா நம்ம சாதாரணமா பேசுற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கவங்களே டக்கு கண்டத்தை கையை வைக்க போறியே அப்படிப்பாங்க. உடனே இந்த ஹவுஸ் விசிட் போறேன் அப்படின்னேன். இன்னொருத்தர் கண்டத்தை யார் வீட்டுக்கு போறியே அப்படின்பாரு. உடனே என்ன வீட்டுக்கு போறேன் அப்படின்னேன். அடுத்த ஆள் கண்டத்தை இருந்துருவாங்க, காலையில் சாப்பாட்டுக்கு என்ன செய்யலையே அப்படின்னு என்னமோ எல்லாரும் தர மாதிரி என்ன செய்வாங்க கேட்பாங்க. நான் சொல்லுவேன் வழக்கம் போல இங்கதான் தேவைப்படும், கடையில சாப்பிடும், இல்லைன்னா யாராவது பேச்சுலரா இருக்கிறோம் நம்மை பார்த்து யாராவது கொடுத்தாங்கன்னு என்ன செய்வேன், வாங்கி பெற்றுக்கொள்வேன் அப்படின்னேன். உடனே சரியா போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க, நாங்க ஏழரைக்கு நினைச்சிருவோம், செவத்து முடிச்சிருவோம், எதுக்கு தாய்மார் முடிச்சாங்க கதை பேசிட்டு இருக்கு அப்படின்னு நான் என்ன செய்யமா நீங்க ஜோம் பண்ணுங்க அப்படின்னேன். உடனே பாத்தீங்கன்னா கண்ணை மூடி திரும்ப உடனே கேள்விடுவாங்க, அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இன்னைக்கு அனைவரும் வந்து ஆண்டவரோடு கூட பேசுற அந்த காரியம் இது இருந்தாலும் நம்ம பரலோகம் போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஜெபத்துல நம்மளுடைய சிந்தனைகள் கூட என்ன செய்யக்கூடாது, சிதறக்கூடாது. அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தாதான் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பாரு. வன்முறை சூழல் இல்லாத காலங்கள் திருச்சபை ஆண்டவர் குடும்பங்கள் என்ன செய்வார், நமக்கு கொடுப்பார். அப்படி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எவ்வளவுதான் பகை வைராக்கியங்கள், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அல்லது நாங்க ஜென்ம ஜென்மமா சிலர் சொல்லுவாங்க, எங்க அப்பா காலத்துல எங்க தாத்தா காலத்துல இருந்தே நான் இவங்க என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன், இவன் செத்தாலும் முதல்ல நான் என்ன செய்ய மாட்டேன், ஒழிக்க மாட்டேன். செத்தது கூட யாரையும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஒண்ணு பரலோகம், இன்னொன்னு என்னது நரகம். அங்கதான் இருக்க முடியுமே தவிர இங்க என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பகை வைராக்கியங்கள், வன்முறைகள் எல்லாம் என்ன செய்யணும், நம்மை விட்டு அகன்று போகணும். மனித சமுதாயத்தை குறித்து பார்த்தீங்கன்னா அமைதியோடு வாழதான் நாம என்ன செய்யறோம், விரும்புகிறோம். ஆனால் இந்த தேசத்துல பார்த்தீங்கன்னா வன்முறை, போதுமான பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள், தீவிரவாத அமைப்புகள், இதனால பாத்தீங்கன்னா இந்திய தேசம் முழுவதும் எப்பவுமே என்ன செய்யப்படுது, பாதிக்கப்பட்டுதான் இருக்கு. தேசத்துல எல்லையும் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிற காவல் அதிகாரிகளை கேட்டீங்கன்னா இந்த செய்தித்தாள் தினந்தோறும் வாசிச்சீங்க அப்படின்னாச்சுன்னா எங்கேயாவது பாத்தீங்கன்னா 400 பேர் பணிகள் வருது, அல்லது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பாதுகாவலர்கள் பணிகள் செய்து வருது. அப்பவுமே அதை பார்க்கும்போது தேசத்துல சமாதானம் இல்லைன்னு சொல்லிதான் என்ன செய்யறோம், அறிந்து கொள்றோம். அதாவது ஒரு சின்ன, அதாவது ஒரு குழந்தை இருக்கட்டுமே, அதாவது 5 வயது, கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா 3 வயது நிரம்பிய ஒரு சிறுமகள் கூட சுதந்திரமா என்ன செய்ய முடியல, உலகத்துல வாழ முடியல. தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிறவங்க, அன்னை சகோதரர், அதாவது சகோதர ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க, தாத்தா ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க தன்னுடைய வன்முறைகள் என்ன செய்யறாங்க, சிறு பிள்ளைகள் மீது, பெண்கள் மீது என்ன செய்யறாங்க, தன்னுடைய சுய லாபத்துக்காக என்ன செய்யறாங்கன்னா வன்முறையில் என்ன செய்யறாங்க, ஈடுபடுறாங்க. இது நிமித்தமா அநேக தண்டனை பெறுறாங்க. சிலர் வந்து நிருபரான்னு சொல்லி விடுவிக்கப்படுறாங்க. கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா தஸ்வந்த் சொல்லி ஒரு சகோதரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தஸ்வந்த் அதாவது நல்லா பாத்தீங்கன்னா 5 to 6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஒரு சிறு பெண்ணை, 3 வயது நிரம்பிய ஒரு சிறு மகளை என்ன செய்யறாருன்னா கற்பழித்து கொலை செய்கிறாரு. இந்த கொலை குற்றத்திற்காக ஒரு சிறை தண்டனை போறாரு.
அவருக்காக உனக்காரதுக்கு ஒரு மனுஷன் என்ன செய்யறான் இருக்கிறான். தன்னுடைய பெற்றோர்களே அவனுக்கு என்ன செய்யறாங்க, உறுதுணையா இருந்து மீட்டெடுத்து வர்றாங்க. அவன் வெளியே வந்தவன் சும்மா இருக்கணும்னு பாருங்களேன். தன் தாயை கொண்டு அவனிடத்தில் இருக்கிற நகையெல்லாம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய சுய இன்பத்திற்காக என்ன செய்யறான், ஆபத்திற்காக தேசத்துல பாருங்க வன்முறை என்ன செய்யறான், தூண்டுறான். திரும்பவும் சிறைக்கு போறான். அதுக்கு பிறகு தன் தகப்பனை என்ன செய்யறாரு, என் மகன் கொலையை செய்யல, யார் செஞ்சானே தெரியாதுன்னு சொல்லி அப்ரூவல் ஆகிறாரு. தன் மகனுக்கு என்ன செய்யறது, விடுதலை கிடைக்கும். அப்போ இன்னைக்கு பாவ உலகத்துல அதாவது அதிகரிக்கு தண்டனை அதிகரிச்சுன்னா என்ன செய்வானா, அதாவது இன்னைக்கு யாராவது இன்னைக்கு பெண்களையுமே எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு அநேக செய்தித்தாள நம்ம என்ன செய்யறோம், படிக்கிறோம். ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், அநேக செய்தித்தாள்ல அநேக பிரச்சனைகள் வருது. அப்ப இன்னைக்கு ஒரு செயல் சிறிய தவறா இருந்தாலும் தண்டனை கொடியதா இருந்தா தேசத்துல என்ன வராது, வன்முறை அதாவது போதுமான கலவரங்கள் என்ன செய்யாது, வராது. அரபு கண்ட்ரீஸ்லாம் போறீங்கன்னு வைங்களேன், எங்கேயாவது ஒரு பெண்ணை தவறான முறையில் விமர்சிச்சாலே என்னது, நடு ரோட்ல வச்சு ஒண்ணு சுட்டுருவான், இல்லைன்னா தூக்கில் என்ன செஞ்சிருவான், போட்டுருவான், அல்லது வாழ்நாள் முழுவதும் சிறையை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு சிறை தண்டனை என்ன செஞ்சிருவான், கொடுத்துவான். அப்படி நம்மளுடைய இந்திய தேசத்துல சட்ட திருத்தங்கள் எல்லாம் வந்துட்டு வைங்களேன், தேசத்துல சட்டம் நடக்குமா, நடக்காது. வன்முறை வருமா, வராது. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா, இருக்கும். அப்படின்னா அப்படி சட்ட திருத்தங்கள் எல்லாம் வந்துச்சுன்னா தேசம் முழுவதும் என்ன செய்யப்படும், பாதுகாக்கப்படும். இன்னொரு பக்கம் பாருங்க, டெல்லியில கடந்த நாட்கள்ல கார்ல பாம் பிளாஸ்ட் பண்ணாங்க. அப்படின்னா கார்ல பாம்பு வச்சு வெடிச்சு எத்தனையோ உயிர்கள் மறிச்சு போறாங்க. கள்ளக்குறிச்சி பக்கத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு எத்தனையோ ஜீவன்கள் என்ன செஞ்சு உயிரை வெட்டிச்சு. சில அரசியல் கூட்டத்துக்காக சென்ற இளம் மாநிலங்கள் கடந்த நாட்கள்ல அநேகர் நினைச்சாங்க, மறித்து போனாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா புல்வாமா தாக்குதல் கடந்த நாட்கள்ல டெல்லி காஷ்மீர் பகுதின்னு நினைக்கிறேன், புல்வாமா டெல்லியா காஷ்மீரா சரியா தெரியல, அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா புல்வாமா தாக்குதல் தீவிரவாத அமைப்பை சார்ந்தவங்க வந்து சுற்றுலா தலத்துக்கு வந்த அநேகர் என்ன செஞ்சுட்டாங்க, சுட்டு வீழ்த்திட்டாங்க. அநேக குடும்பம் என்னது எங்களுக்கு தெருவுல இருக்கு. இப்படி நம்ம தேசத்துல பாத்தீங்கன்னா எதையாவது ஒரு முறையில எங்கேயாவது ஒரு பகுதியில தினமும் வன்முறை, இழப்பு, மரணம், விபத்துன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்குது, நடந்து கொண்டே இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க சத்துருக்களை என்ன செய்யுங்க, சிநேகிங்க, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணணுமா. இன்னைக்கு நமக்கு நாமே ஜெபம் பண்ணது இல்லை, அப்படிதானே? அல்லேலூயா, சக்கரவர்த்தி அல்லேலூயா. என் தேவை யாருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் பார்த்துவாருன்னு சொல்லி இன்னைக்கு நாமளே நமக்கு என்ன செய்யறது இல்லை, ஜெபம் பண்றது இல்லை. இங்க பாருங்க, ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணணுமா. அப்ப கடந்த நாட்கள்ல தண்ணீர் அடிப்படை சண்டை போட்டுருப்பீங்க தெரியுமா, போடலையா? குடத்தை எடுத்து மாத்தி மாத்தி அடிச்சிருக்கீங்களா, அடிக்கலையா? சரி, அப்படி யாராவது சண்டை போட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்காகவும் நாம என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணணும்னு சொல்லி என்ன செய்யறாரு, சொல்ற. தெருவுக்கு சண்டை போடும் போது யார் ஞாபகம் வரணும், யார் ஞாபகம் வரணும், ஏன் ஞாபகம் வரட்டாமா, ஆண்டவர் ஞாபகம் வந்தா போதும். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் என்ன பண்ணணுமா, ஜெபம் பண்ணணும். நான் சொன்னது போல நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த வன்முறையிலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் சத்துருக்களை என்ன செய்யணுமா, சிநேகிக்கணும். யாராவது சத்துருக்களை சிநேகிச்சிருக்கீங்களா, யாராவது சிநேகிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. உண்மையே சத்துருவனை சிநேகிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க, அவன் நிற்கவே கூடாது, அவன் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறோம். எங்க சிநேகிக்க அப்படின்னு இல்லையா, எல்லாரும் அமைதியா இருக்கீங்களே, கேட்கறது போல நமக்கு கேட்ட மாதிரி இருக்கு, நாம எப்படி பதில் சொல்ல அப்படின்னு பாக்குறீங்களா? உங்க சத்துருக்களை என்ன செய்யணுமா, சிநேகிக்கணும். உங்களுக்கு யாரும் சத்துருவா இருக்கிறாங்கன்னா, உங்களை சங்கடப்படுத்தினாங்கன்னா, நான் கடந்த நாட்கள் தியானிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், அப்படின்னா அவங்க யாராவது கஷ்டப்படுத்திருந்தாங்க, சங்கடப்படுத்துறாங்க, சத்துருக்களா இருக்கிறாங்கன்னா அவர்களையும் நாம என்ன செய்யணும்னா சிநேகிக்கணும். சிநேகிக்கும் போது எவ்வளவுதான் உங்களை திட்டினாலும் நீங்க சிரிச்சுக்கிட்டே டெய்லி காலையில் பார்க்கும் போது எக்கா தோத்துறோம் அன்னைக்கு தோத்துறோம் வைங்களேன், எவ்வளவுதான் உலகத்தில் கஷ்டம் இருந்தாலும் நம்ம டெய்லி இப்படி ஏசணும், இப்படி என்ன டெய்லி தோத்துறோம் அக்கா தோத்துறோம் அன்னைக்கு தோத்துறோம் சொல்லிட்டு போயிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, எல்லாரையும் சிநேகிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு சபிக்கிறவர்கள் என்ன செய்யணுமா, ஆசீர்வதிக்கணுமா. சபிக்கிறது என்ன தெரியுமா, சிலர் சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா, அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா, கேள்விப்படலையா?
டெய்லி கொடுக்கணும் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா டெய்லி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துறது என்னதுதான்? அப்படிதான். அப்படி நீங்க அநேகருடைய வாழ்க்கையில் நாம என்ன செய்யறோம்னா, அநேகரை என்ன செய்யறோம்? சபிக்கிறோம். அப்படி சபிக்கிறவர்கள் நாம என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கணும். அதாவது வந்து எங்க வீட்டு நானும் எங்க அக்காவும் சண்டை போடுறோம் வைங்களேன், ஏதாவது சொல்லி திட்டினா யார் திட்டு வாங்குறோமோ அவங்களே எங்க அம்மா சொல்லுவாங்க, அல்லையே சொல்லி வைப்பாங்க. ஏன்னா அவனுக்கு என்ன செஞ்சிருக்கணும், திரும்பி போயிருப்பாங்க. சண்டை போடுறது யாருமே ஆகும், யார் யாரெல்லாம் நானும் எங்க அக்காவும். அதுக்கு நானே திட்டு எனக்கே தர்றதுக்கு திட்டாம இருந்துச்சு போயிடலாம். ஆண்டு சொல்றாரு, ஒரு பகைக்கிற உங்களை சபிக்கிறவர்கள் என்ன செய்யணும்னா ஆசீர்வதிங்க. உங்களை யாராவது உங்களை சபிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க நீங்க என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க. நிச்சயமா உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அவங்களையும் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யணுமா? நன்மை செய்யணுமா? நன்மை செஞ்சிருக்கீங்களா? என் பகைகளா இருந்தாலும் நான் நன்மை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது இருக்கீங்களா? அல்லேலூயா. கை தூக்க பார்ப்போம். என் பகைகளுக்கு பரவாயில்ல. அல்லேலூயா. பெரியவங்க இருக்கிறாங்க, சின்னவங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. சரி, அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யணுமா? நன்மை செய்யணும். இன்னைக்கு யாராவது ஒரு ரோட்டை அடிபட்டு கிடக்கான்னா, இன்னைக்கு சாமான்டான்னு பார்த்தேன், இன்னைக்கு உழுது கிடக்கா, சரி சீக்கிரம் போய் சேரட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூடி போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அந்த பகையா இருந்த அந்த மகனுக்காக நாம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அவனுக்கு வேண்டி உதவி செய்யும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். திருச்சபை, குடும்பங்கள், சமுதாயங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். சில கிராமத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு கிராமத்துக்குள்ள போயிட்டு இன்னொரு நேரத்துல போனதாலே வண்டியை செஞ்சிருவாங்க, மறைச்சிருவாங்க. நின்று எங்க வந்தா, யார் பார்க்க போனா, எதுக்கு வந்தா, என்ன யாருன்னு சொல்லி கேட்பாங்க. சில ஊர்ல போயிட்டு திரும்பி என்ன செய்ய முடியாது, வர முடியாது. உறவினர் யாரும் வர சொல்லல அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், சொல்லுவோம். அப்படி நீங்க அநேக பகுதிகளில் நல்ல ஒற்றுமையா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்துக்கிறார். ஊருக்கு ஒண்ணுன்னா ஊரே என்ன செஞ்சிடும், ரோட்ல வந்து நிற்கும். ஏன் ஊரு, இது ஏன் ஊர் பையன், இது ஏன் ஊர் பொண்ணு அப்படின்னு சொல்லி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையும் என்ன செய்வாங்க, நிற்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவர்களுக்குள்ள பல மனக்கசப்புகள் இருந்தாலும் கூட ஊருன்னு சொல்லும்போது நாம என்ன செஞ்சிருவோம், ஒன்றுபட்டு நிற்போம். நிற்பீங்களா நிற்க மாட்டீங்களா? நிற்பீங்களா நிற்க மாட்டீங்களா? நிற்போம். அசனத்துல பார்க்கலாம். அப்படிதானே? பார்ப்போமா? பார்க்க முடியாதா? பார்க்கலாம். குரூப் டிஷர்ட் அடிக்கிறதுல தெரிஞ்சிடும் இந்த ஊர்ல எத்தனை குரூப் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதனாலதான் எங்க ஊர்ல நாங்க வழக்கங்கள் வச்சிருக்கோம். ஆலயத்துல இருந்துதான் என்ன செய்வோம், டிஷர்ட் அடிப்போம். இஷ்டம் தான் வாங்கி வேற டிஷர்ட் போட்டு என்ன செய்யக்கூடாது, வந்தி வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரே டிஷர்ட். அப்படிதானே? நீங்க கடந்த நாட்கள் வேற மாதிரி இருந்தீங்கன்னா கூட கடைக்கு ஒரு மாற்றத்தை என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. திருச்சபை என்ன செய்யும், பாகுபாடற்ற ஒரு திருச்சபையா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்படி எங்களுடைய கிராமத்துல எல்லாம் இப்போ ஒரு பண்ணை விளைக்கிறது கிராமம் தான். எங்க ஊர்ல நாங்க இந்த அசன காரியங்கள் திருச்சபை பணியில் வந்துட்டுன்னா எல்லாருமே இணைந்துதான் என்ன செய்வோம். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் இணைந்து சகல பணிகளையும் செய்யும்போது ஆண்டவர் நிச்சயமா நம்ம என்ன செய்யறோம், ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். வேதத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வை உங்கள் மத்தியிலே ஞாபகப்படுத்தி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும்போது சவுலையும் தாவீதை குறித்து ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். இந்த சவுலை தாவீதின் கையில் ஒப்பு கொடுத்த ஆண்டவர். சொல்லுங்க பார்ப்போம். சவுலை தாவீதின் கையில் ஒப்பு கொடுத்த ஆண்டவர், ஒப்புரவாக செய்கின்றவர். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய போகிறார்னா ஒப்புரவாக செய்ய போகிறார். அப்படின்னா ஒப்புரவாகிறது என்ன, ஒப்புரவாகிறது என்ன, சமாதானமாக. அப்படின்னா பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வன்முறையில் இருந்து நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் வேதத்தின் மூலமாக சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவர் மனது எப்படி இருந்துச்சா, அடித்து கொண்டு இருந்தது. இன்னைக்கு பாருங்க, சவுல் வந்து தாவீது மீது என்ன செய்றாரு, பொறாமை கொள்றார். ஏன் பொறாமை கொள்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சவுலுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. சவுல் அந்த கொடுத்திருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு மீறி நடந்ததுனால அவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் யார் கையில கொடுக்க போகிறாரு, தாவீதுடைய கையில கொடுக்க போகிறாரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை யாருக்காவது புடுங்கி நம்ம நெருங்கி நண்பராக இருந்து அவருக்கு கொடுத்தா கூட நமக்கு இன்னைக்கு எப்படி வந்துடும், எப்படி வரும் சொல்லுங்க பார்ப்போம். சமாதானம் தான், பொறாமதான் வரும். நான் 10 வருஷமா என்னதான் இருந்துட்டேன், பொறுப்புல இருந்தேன். என் பொறுப்பு பிடிக்கிறீங்க, வேற யாருக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, என் நண்பனுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க, கொடுத்துருக்கீங்க.
நீங்க பார்த்தீங்கன்னா சவுல் வந்து பாருங்க தாவீதின் மேல் பொறாமை கொண்டு தாவீதை கொல்லும்படி வனாந்தரத்தில் பின்தொடர்ந்து என்ன செய்யறான், போறான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய சத்துரு நம்மளுடைய கைக்குள்ள நம்ம என்ன செய்வோம், நிச்சயமா நம்ம கொண்டுதான் படுவோம். ஆனா இங்க தாவீது பாருங்க, சவுல் ஒரு கெபியில இருந்த போது தாவீதுக்கு அவனை கொலை செய்வதற்கு பல வாய்ப்புகள் என்ன செய்வது கிடைக்கிறது. அப்போ இந்த தாவீது பாருங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது வந்து கர்த்தருக்கு பயந்ததினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கர்த்தருக்கு தாவீது வந்து பயந்ததினால் சவுலாவை என்ன செய்யல, கொலை செய்யல. ஏன் கொலை செய்யல அப்படின்னா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் என் கையை போட மாட்டேன்னு சொல்லி தன்னை அவன் நினைச்சான், காத்துக் கொள்றான். அப்ப தாவீது நினைச்சிருந்தா சவுலை தொட்டிருந்தா சவுல் நிச்சயமா தாவீது விரோதமா என்ன செய்வாரு, நிற்பாரு. சவுலுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் என்ன செய்யும், இருக்கதான் செய்யும். இரண்டு பேருக்குள்ள என்னதான் வரும், பகை வைராக்கியங்கள் தான் வந்திருக்கும். ஆனா இந்த தாவீது பாருங்க, அவர் வஸ்திரத்தங்களை அதாவது சால்வை தொங்கலை அழுத்து கொண்டு என்ன செய்யறான், போகிறான். அந்த சால்வை தொங்கலை அழுத்து கொண்டு போனது கூட அவர் நினைச்சு பார்த்து அவருடைய மனம் என்ன செய்யறது, அடித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தனக்கு தீமை செய்ய நினைத்த சவுலுக்கு தீமை செய்யாமல் தன்னை தாவீது என்ன செய்யறாரு, காத்துக் கொள்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு பிறகு வந்து விரோதமா தீமைகள் செய்திருந்தா கூட நமக்கு தீமை செய்யாமல் நாம என்ன செய்யணும், நம்மை காத்துக் கொள்ளணும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தீமை வெறுப்பதே சொல்லுங்க, தீமையை வெறுப்பதே ஒருத்தர் கூட இல்லையா, தீமை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா சொல்லப்படலையா? நீதிமொழிகள் எடுத்து திருப்பி என்ன செய்யுங்க பாருங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்ப இந்த தாவீது பாருங்க தன்னுடைய வாழ்க்கையில எப்படி சவுலுக்கு விரோதமா நிற்பது, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், அவனுக்கு எதிராக நாம எப்படி நிற்பது, அவனுக்கு விரோதமா நாம எப்படி தீமை செய்வதுன்னு சொல்லி ஆண்டவர் பாருங்க தாவீது கையில சவுலை கர்த்தர் ஒப்பு கொடுத்த போதும் கூட இந்த தாவீது வந்து தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யறார், விலகி செல்றார். முதலாவது நாம என்ன செய்யணும், விரோதியா இருந்தா கூட ஒப்புரவாக சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறார், நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இரண்டாவது பாருங்க 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீங்க பாத்தீங்களா, தாவீது வந்து சவுல் வந்து தாவீதுக்கு தீமையை செய்த போதும் தாவீது என்ன செய்யறாரா, சவுலுக்கு நன்மை செய்தாரு. நானும் உனக்கு நான் என்ன செஞ்சேன், தீமை செய்யன்னு சொல்லி சவுல் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யறாருன்னா மனதுருகிறார். இரண்டாவது மனதுருக செய்கின்றவர். சொல்லுங்க, மனதுருக செய்கின்றவர். சவுல் வந்து தன்னை குறித்து என்ன செய்யறாரு, மனதுருகிறார். தனக்கு நன்மையை செய்யறான், நாம தான் என்ன செய்யறோம், தாவீதுக்கு விரோதமா தீமை செய்யறோம் சொல்லி நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். சவுல் தன்னை என்ன செய்யறான், தாழ்த்துகிறான். அது பிறகு அநேக யுத்தங்கள் வந்தா கூட அவன் ஆண்டவருடைய வேத வசனத்தின்படி தாவீதை பார்த்து என்ன செய்யறாரு, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ என்னை காட்டிலும் நீ யாரு, நல்லவன் சொல்றாரு. நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்வேன் சொல்றாரு. 18வது வசனத்துல நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விலக பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை ஒன்று போடவில்லை சொல்றாரு. கர்த்தர் உன்னுடைய கரத்துல என்ன ஒப்பு கொடுத்தாரு, அப்படியும் அப்போது நீ எனக்கு என்ன செய்யல, தீமை செய்யல, எனக்கு ஒன்று போடல. 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு, சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வராக. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க பார்ப்போம், கர்த்தர் உனக்கு நன்மை செய்வராக, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வராக. இப்ப சொல்றது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஏன் கஷ்டமா இருக்கு தெரியுமா, ஒண்ணு பக்கத்துல இருக்கிறது மருமகளா இருக்கும், இல்ல யாருக்கும் மாமியாரா இருக்கும். ஐயோ நான் வேற இது எப்ப போய் சேரணும்னு நினைச்சேன், ஆண்டவருடைய என்னன்னா கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக சொல்லி மாமியாரை பார்த்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க, நினைப்பீங்க. அப்படி நினைக்கிறீங்களா? பக்கத்துல மறுமுறை இல்லைன்னா சொல்லுவீங்க, இருந்தா என்ன செய்வீங்க, சொல்லதான் செய்வீங்க, ஆமாயான்னு சொல்லுவீங்க, இல்ல மனசுக்குள்ள என்ன செய்வீங்க, சொல்லுவீங்க. அப்படி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இன்று நீ எனக்கு நன்மை செய்ததற்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வராக. எப்படி சவுல் வந்து தன்னுடைய வாழ்க்கையில மனதுருகி ஆண்டவர் செய்தாரோ, அது போல மற்ற மக்களுக்காக நாம என்ன செய்யணும், மனதுருக
செய்யணும். இன்று நீ எனக்கு செய்த நன்மைகளுக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக சொல்லி ஆண்டவருக்கு நாம என்ன செய்யணும்? நன்றி செலுத்தும் போது கர்த்தர் இரண்டாவதா என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். மூன்றாவது பாருங்க, 1 சாமுவேல் 24:20வது வசனத்துல, நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். சவுல் தாவீதை பார்த்து, ராஜ்யம் உன் கையில் ஆண்டவர் என்ன செய்வாரா? கொடுப்பாருன்னு சொல்லி சொல்றார். சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்யறார்? உயர்த்துகிறார். சொல்லுங்க பாப்போம். சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்துவார். முதலாவது என்ன சொன்ன? சவுலை தாவீதின் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார், ஒப்புரவு செய்கின்ற ஆண்டவர். இரண்டாவது சவுல் மனதுருகினார், இரண்டாவது மனதுருக செய்கின்றவர். மூன்றாவது சவுல் தாவீதை பார்த்து, ராஜ்யம் கையில் ஆண்டவர் கொடுப்பார்னு சொல்லி சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை என்ன செய்வாரா? உயர்த்துவாரா? 21வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, இப்போதும் நீ எனக்கு பண்ணியிருக்கும் என் சந்ததியை வேறெடுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழிந்து போவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடுன்னு சொல்லி என்ன செய்றார்? அதாவது யாருக்கு தீமை செய்தானோ அவன்கிட்டே போய் என்ன செய்றான்? தனக்காக, தன் சந்ததிக்காக, தன் பிள்ளைகளுக்காக என்ன செய்றான்? கேட்கிறான். அவர்களுக்கு ஒன்று போடாத, அழித்து போடாத, அவர்கள் என்ன செய்ய தேசத்துல பாதுகாத்துக் கொள்ளுன்னு சொல்லி என்ன செய்றார்? சவுல் சொல்றார். சவுலுடைய மகன் பேர் என்ன? யோனத்தான். யோனத்தானுடைய குமாரன் பேரு மேவிபோசேத். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். சரி, சவுலுடைய மகன் யாரு? யோனத்தான். யோனத்தானுடைய குமாரன் மேவிபோசேத். அப்படிதானே? ஒரு யுத்தத்துல சவுல் கூட பாருங்க மரிச்சு போறாரு. யோனத்தானும் என்ன செய்றாரு? மரிச்சு போகிறாரு. இந்த தாவீது ராஜ்யபாரத்தில் இருக்கும்போது சொல்றாரு, என் நிமித்தம், அதாவது நான் தான் என்ன செஞ்சேன்? யுத்தத்துல கொன்று போட்டேன். என் நிமித்தமாய் தயவு பெறத்தக்கவன் யாராவது இந்த யோனத்தான் சவுலுடைய குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அவன் என்ன செய்ய இடத்துல அழைத்து கொண்டு வாங்கன்னு சொல்லி தன் வேலைக்காரனா இருந்து சீபா இடத்துல என்ன செய்யறாரு? சொல்றாரு. அப்ப இந்த சீபா சொல்றாரு, லோதேபார்னு சொல்லக்கூடிய ஒரு வறட்சியான இடத்துல சவுலுடைய குமாரன் யோனத்தானுடைய குமாரன் யாரு? மேவிபோசேத்னு சொல்லியுள்ள ஒரு மனுஷன் மடங்கடிக்கப்பட்ட நிலைமையில என்ன செய்யறான்? இருக்கிறான்னு சொல்றான். ஆண்டவர் உடனே என்ன செய்யறாரு? தாவீது என்ன செய்யறாரு? அழைத்து வர சொல்றாரு. இந்த சீபாவை என்ன செய்யறான்? அழைக்கிறான். இந்த மேவிபோசேத் என் தகப்பன் தாத்தாவெல்லாம் கொண்டு போட்டது யாருதான்? இந்த தாவீது தான். நான் எப்படி வர முடியும்னு சொல்லி என்ன செஞ்சுக்கலாம்? யோசிச்சுக்கலாம். ஆனா மேவிபோசேத் தன் எஜமானுக்கு என்ன செய்யறான்? செவி கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்துல இந்த தாவீதுடைய முன்பாக என்ன செய்யறான்? பணிந்து கொள்றான். இந்த தாவீது சொல்றாரு பாருங்க, என் யோனத்தான் நிமித்தம் சவுல் நிமித்தம் தயவு பெறத்தக்கவன் சொல்லி சொல்றாரு இல்லையா? சொல்றாரு, நித்தமும் நீ என் கூட என்ன செய்வ? பந்தி இருப்ப, அப்பம் புசிப்பன்னு சொல்லி சத்ருவாய் என்ற ஒரு குடும்பத்துக்கு என்ன செய்யறாரு? உதவி செய்யறாரு. இன்னைக்கு நாம இருந்தா என்ன செய்வோம்? அந்த சத்ருவோட சந்ததியே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருப்போம், அறுத்து போடணும் கூட என்ன செய்வோம்? நினைச்சிருப்போம். ஆனா இங்க தாவீது பாருங்க, சத்ருவாய் என்று சவுலுடைய குடும்பத்துக்கு என்ன செய்யறான்? உதவி செய்யறான். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்க, 22வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, தாவீது சவுலுக்கு என்ன செய்யறார்? ஆணையிட்டு கொடுக்கிறார். சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு என்ன செய்யறான்? போகிறான். தாவீது அரணிப்பான இடத்திற்கு என்ன செய்யறார்? ஏறி போகிறார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில பகை, வைராக்கியங்கள், வன்முறையில் இருக்கிறதா? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்யணும்? கற்றுனவர் கற்றுக் கொடுத்தபடி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், ஒப்புரவாகணும், இரண்டாவது மனதுருகணும், மூன்றாவது சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் அனைவரையும் உயர்த்தியானவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபைகளை கர்த்தர் அனைவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். பிரிய துதிக்காக நம்மை அவர்களும் எழுந்து நிற்போம். Amen.
559, கிறிஸ்தவ கீர்த்தனை 256. ஆண்டவரின் நாமம் அதை ஈண்டு போற்றுகிறேன். ஆராதனை கீதங்கள் 246, கிறிஸ்தவ கீர்த்தனை 559, கிறிஸ்தவ கீர்த்தனை 256. Yeah.
இன்றவனமாக நம்மையும் நாம் படைக்கப்பட்ட காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக, இந்த புதிய நாள் காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இது கர்த்தரால் உண்டான ஆசீர்வாதம், கர்த்தருக்கு கொடுப்பது ஆசீர்வாதம், கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது ஆசீர்வாதம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே பண்ணின பொருத்தனைகளுக்காக, நீர் கொடுத்திருக்கிற நல்ல குடும்ப வாழ்க்கைக்காக, நீர் சேகரத்திலே ஆண்டவரை பெருமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து நன்றி காணிக்கை படைக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறேன். சேகரத்திலே பணிகள் ஆசீர்வாதமாக உதவிகரமாக இருந்து கர்த்தர் கிருபைத்தால் வாலிப நிலைமையிலே தன்னுடைய குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக, பெற்றோர்களுடைய சுகத்திற்காக, ஆண்டவரே தன் மகனுடைய ஆண்டவரை செய்கின்ற வேலை வாய்ப்புகள், உடன்பிறந்த சகோதரனுடைய வேலை வாய்ப்புகள், ஆண்டவரை கல்வி எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு படைத்திருக்கிற நம்ம பிள்ளைகளுடைய நன்றி காணிக்கை நம்முடைய சமூகத்தில் ஏற்பட ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவரே, கிறிஸ்துமஸ் ஆண்டவரை பண்டிகை காலங்களில் GMS ஊழியர்கள், IMS ஊழியர்களுக்காக உற்சாகமாக உதாரணத்துவமாக காணிக்கை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காணிக்கைகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து இரட்டிப்பான ஆசீர்வாதமாக கர்த்தர் பெருக பண்ணுங்க. பை காணிக்கை கொடுத்திருக்கிறேன். எங்கள் திருச்சபையை சார்ந்த ஒரே குடும்பமாக நாங்கள் இணைந்து உடைய சமூகத்தில் ஆண்டவர் பை காணிக்கை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறேன். ஒரு ஏழை தாய் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து காணிக்கை செலுத்தினது போல மனப்பூர்வமாக தங்களால் ஏற்ற காணிக்கைகளை திருச்சபை வளர்ச்சிக்காக, கர்த்தருக்காக கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காணிக்கைகளும் உடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட ஆண்டவர் கிருபைத்தால் வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரை உழைப்பு, உயர்வு, ஆண்டவரை ஊதியம், ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் கனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கடந்த பிறந்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, ஏற்றுக்கொள்ளுக, அங்கீகரிங்க. இயேசு கிறிஸ்துவை மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஜெபமன கிடவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பினால் ஆண்டவரே, வன்முறை சூழலில் சமாதானம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவரை சீசர்களுக்கும் பிரதான ஜனங்களுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது போல சவுல் தாவீதுக்கு விரோதமாக பலமுறை கொலை செய்வதற்கு முயற்சி செய்த போது தாவீது சவுலை ஆண்டவருடைய கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் மீது எப்படி கைகளை வைப்பது என்று ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையில விட்டுக் கொடுக்கிறார். இது நிமித்தம் ஒப்புரவாகுதல், மனதுருகி செய்கிறேன். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஆண்டவரை தாவீதை உயர்த்தினது போல எங்கள் திருச்சபை சார்ந்த பிள்ளைகளும் ஆண்டவரை மனதுருக, ஒப்புரவாக, ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆண்டவரை உதவி செய்து ஆண்டவரை சங்கடப்படுத்தின ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையும் கர்த்தர் நிமிர்ந்து நடக்கப்படுகிற தேவனாக இருக்கிறேன். நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற அனைத்து பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அருள் செல்வம், பொருள் செல்வம், மழலை செல்வங்களை கர்த்தர் தாங்க. செய்கிற பணியிடங்களில் ஆசீர்வாதத்தை கொடுங்க. சக ஊழியருடைய கண்களில் தயவு கிடைக்க கர்த்தர் நிறைவேற்றாங்க. ஆபத்தான பணிகளை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், உயரமான இடங்களில் பணி செய்கிற பிள்ளைகள், நீண்ட நேரமாக கணினி முன்பாக அமர்ந்து பணி செய்கிற பிள்ளைகள், செவிலியராக, மருத்துவராக பணி செய்கிறவர்கள், காவல்துறைகளில் பணிபுரிகிற நண்பர்கள், ஊழியர்கள் நிறைவேற்றி வருகிற ஊழியர்கள், ஆண்டவரை தூர தேசத்திலே, வெளியூரிலே, வெளி மாநிலங்களிலே ஆண்டவரை கடைகள் வைத்து, அந்த தொழிற்சாலை வைத்து, தொழில் நிறுவனங்கள் வைத்து ஆண்டவரை தன்னுடைய அன்றாட வாழ்க்கைகளை பார்ப்பது ஒவ்வொரு பிள்ளைகளும் தொழில் வளங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வளர்ந்து பிறகு ஆண்டவர் திருச்சபை சார்ந்த அத்தனை குடும்பங்களையும் ஆண்டவர் கனப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்திலே நூற்றாண்டை கர்த்தர் காண கர்த்தர் உதவி செய்திருக்கிறேன். இந்த திருச்சபையிலே பல தலைமுறைகள் வாழ ஆண்டு உதவி செய்திருக்கிறேன். தலைமுறையாக ஆண்டவரை சேவைக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறேன். இந்த ஆலயத்திலே கணவன் மனைவியாக இணைக்கப்பட்ட, திருமண நிலைமையில் இணைக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களையும் சந்ததிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாக. வெளியூரில் திருமணம் நடைபெற்று எங்கள் திருச்சபையிலே குடும்பமாக ஆண்டவர் ரசித்து வருகிறேன். அத்தனை குடும்பங்களும் ஆசீர்வாதமாக இருக்கவும் ஆண்டவர் உதவி செய்வதாக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் தந்திருக்கிற ஒவ்வொரு ஐக்கியத்திற்காக, பாடகர் குழுவிற்காக, சபை ஊழியருக்காக, சபை ஊழியருடைய திருமண காரியங்களுக்காக, ஆலய பணியாளருக்காக, குடும்பங்களுக்காக ஆண்டவரை ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகள், பாடகர் குழுவில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள், ஓய்வுநாள் பாடசாலை பிள்ளைகள், ஆசிரியர் பெருமக்கள், பெண்கள் கூடுகை வழிநடத்துகிற ஊழியர்கள், ஆண்களுக்கு கூடுகை, இன்றைய தினத்தில் பாட இருக்கிற சிறப்பு பாடல்கள் அனைத்தும் ஆசீர்வாதமாக ஆண்டவர் திருவைத்தார். எங்கள் திருச்சபையில் தந்திருக்கிற ஆண்டவரை செய்கிற கமிட்டி உறுப்பினர்களுக்காக, பேராய பெருமன்ற உறுப்பினர்களுக்காக மற்றும் ஆண்டவரை கவுன்சில் நபர்களுக்காக ஆண்டவரை ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆசீர்வதிப்படியாக ஜெபிக்கிறோம். செய்கிற செயலாளர், பொருளாளருக்காகவும் ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகளை தொடர்ந்து தேவன் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் செய்ய நினைத்த ஊழியங்கள்
ஒன்றும் தடைபடாதபடி ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஒளியுடைய உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு வேறிடத்தில் அன்பும் சிநேகமும் ஆகிறது. இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆதரவு உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ உலக தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாண்மையாய் அறிக்கையிடுங்கள். சேர்ந்து சொல்வோம். சர்வ உலக தேவனை, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சர்வத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதர்களே, தேவனுடைய பிரபுவாகிய எங்கள் மேல் வருவதாக அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய பக்தத்துக்கு விரோதமாய் அறிக்கை செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிடப்படுவதிலும் இந்த குற்றங்களையும் நாம் வந்தேன் மனஸ்தாபப்பட்டு முழுவதும் வைக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து படிக்கிறோம். அவைகளை நாளை சுகாதாரமாக எங்களுக்கும் எங்களுக்கும் எங்களுக்கு இறக்கும் நாம் செய்யாமையும் உமது குமாரனும் எங்களுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும் உமது நாமத்துக்கு வணங்கும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் ஊழியம் செய்து ஒரு பிரியமாய் நடந்தவர்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கட்டளையிட்டோம். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்துக்கு மனதிருப்புகிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் என்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்வாராக. தமிழத்தில் உண்மையாய் மனதிருக்கிற யாவருக்கும் நமது ரட்சகராகிய கிறிஸ்துவினோடு மற்றவரை ஆதரவான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையப்படிக்க அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகள் ரட்சிகள் சேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா மிகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவதாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரபடி அவரே. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு தகுதியும் நீதியும் விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதரவு தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் மகிழ்ந்த நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்து.
பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இறக்கத்தை நம்பி சேர்கிறோம். மேஜைகளுள்ள துணிகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரல்ல. ஆனால் தேவரே எப்பொழுதும் இரக்கம் செய்கிறேன், லட்சணப்படியே மாறாத ஆண்டவராக இருக்கிறேன். ஆகையால் கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் மாவுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அப்படி சரீரத்தை புசித்து இரத்தத்தை காணப்பட்ட எங்கள் கிருபை செய்துள்ளோம். சர்வவல்ல தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரே, எங்களுக்கு ஒழுக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை கந்தளிக்கிறேன். அவர் சிலுவையில் உடைய தம்மை தாமே ஏகபடியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போததுமான பலியையும் காணிக்கை பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும்படவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி அந்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து ஒரு சிறுசு பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தை திராட்சரசத்தை பெற்றுக் கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்களுள்ளாக இருக்கும்படி கிருபை செய்திட வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என் நினைவு உட்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ஆபோஷனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் எதிரே பானம் பண்ணுங்கள், இது பாவமணி கொண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சின்னப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என் நினைவு கொள்படி இது செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார்.
சபையால் திருச்செல்வமும் ரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தினால் போஷித்ததற்காக துதிக்கிறோம். தேவரே எங்கள் மேல் தயை கூர்ந்து பெருவாக ஆட்சி வைத்திருக்கிறதையும் உத்தம விசுவாசிகளின் கூட்டமும் நேசகுமாரனுடைய ஞான சரீரமுமாகிய சபையில் நாங்கள் அமையங்களாய் இணைக்கப்பட்டிருக்கிறதையும் அவருடைய அருமையான பாடுகளினாலும் மரணத்தினாலும் உண்டான புண்ணியத்தினாலே ஒரு நித்திய ராஜ்யத்தில் நாங்கள் சுதந்திரமாயிருக்கிறதையும் இந்த நற்கருணை நாளை நிச்சயப்படுத்துவதற்காக முழு இதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரமபிதாவே, நாங்கள் இந்த பரிசுத்த ஐக்கியத்தில் நிலைத்திருந்து நாங்கள் செய்யும்படி தேவனை நியமித்திருக்கிற நற்கிரியில் எல்லாவற்றை நிறைவேற்ற ஒரு பிறவை தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு உனக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சகல கணமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. எல்லோருக்கும் மாவுன்னத கர்த்தாதி கர்த்தரே. Yeah.
தேவ சமாதானத்தை சென்று வர கடவோம்.